Dear students, cell biology NEET questions session number 20 over questions குயிக்கா பார்த்துடலாம். Okay, first question, ribosomes are aggregates of, polyribosomes are aggregates of. சிங்குலர் ரிபோசோம் பற்றி படித்தோம், பாலிரிபோசோம் சொல்கிறாங்க. அது எதெல்லாம் சேர்ந்தது பாலிரிபோசோம், அதான் கேள்வி. ரிபோசோம் அண்டு ஆர்ஆர்என்ஏ, ரிபோசோமல் ஆர்என்ஏ ரெண்டு சேர்ந்தா பாலிரிபோசோமா? ஒன்லி ஆர்ஆர்என்ஏ அது மட்டும் இருந்தாலே பாலிரிபோசோம்னு பேரா? பெராக்சிசோமுக்கு பாலிரிபோசோம்னு பேரா? செவரல் ரிபோசோம்ஸ், நிறைய ரிபோசோம் சேர்ந்து ஸ்ட்ரிங் ஆஃப் எம்ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏவுடைய ஸ்ட்ரிங்கில் சேர்ந்தா, வயரில் சேர்ந்து ஒட்டிகிட்டு இருந்தா, செயினில் சேர்ந்து ஒட்டிகிட்டு இருந்தா அதுக்கு பேர் பாலிரிபோசோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6 to 8 ரிபோசோம் சேர்ந்து சிங்கிள் ஸ்டாண்ட் ஆஃப் மெசஞ்சர் ஆர்என்ஏ கூட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாலிரிபோசோம். ஏன் அப்படி பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. என்ன பர்பஸ் என்னென்னா, நிறைய ரிபோசோம்ஸை அட்டாச் பண்ணி மெசஞ்சர் ஆர்என்ஏ கூட சேர்த்தாச்சுன்னு சொன்னால் மெசஞ்சர் ஆர்என்ஏ கோடை கொண்டு வந்திருக்கிற கோடை நியூக்ளிக் ஆசிட்லேருந்து, நியூப்ளாஸ்டிலேருந்து, தட் இஸ் நியூக்ளியோலஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கிற அந்த கோடை, குரோமோசோம்லேருந்து கொண்டு வந்திருக்கிற அந்த கோடை வேகமாக நிறைய ரிபோசோம் கொடுத்துட முடியும். ஸோ புரோட்டீன் ப்ரொடக்ஷன் ஸ்பீடப் பண்ண முடியும். அந்த பர்பஸ்க்காக வேண்டிய அது மாதிரி சேர்ந்துருக்கு. அது திருப்பி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். பாலிரிபோசோமுக்கு இன்னொரு பேர் எர்கோசோம்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை combination of 6 to 8 ribosomes attached on a single strand of messenger RNA. Messenger RNA என்ன செய்து brings about polymerization of a specific protein molecule with the help of ribosomes. Ribosomes உடைய உதவியோட ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீனை பாலிமரைஸ் பண்ணுதுன்னா இன்னொரு வெர்ஷன் கிரியேட் பண்ணி கொடுக்குது, கோட் கொடுக்குது. ஃப்ரம் அமினோ ஆசிட் மாலிகூல்ஸ் ஃபவுண்ட் இன் தி சைட்டோசால், சைட்டோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸை எடுத்து அந்த கோடை வச்சு இன்னொரு புரோட்டீன் ஃபார்மை என்ன கோடில் இது இருக்குது, இது எப்படி உற்பத்தி பண்ணணுங்கிறத ரிபோசோம் கூட சேர்ந்தது செஞ்சு கொடுக்குது. தட் இஸ் தி பர்பஸ், ஹென்ஸ் ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆர்கனல்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் செல் ஹோமோஜினேட் த்ரூ. செல் ஹோமோஜினேட்னா என்ன? செல்லில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் ஒன்றா சேர்த்து இருக்கும்போது அது தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் கொஸ்டின். குரோமட்டோகிராஃபி, எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன், டிஃபரன்ஷியல் சென்ட்ரிஃபிகேஷன், ஆட்டோ ரேடியோகிராஃபி. இதில் நார்மலாக செல் ஹோமோஜினேட்டை ஒவ்வொரு ஆர்கன்ஸும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு, உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ், கெமிக்கல், பயோமாலிகூல்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்குறதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறது டிஃபரன்ஷியல் சென்ட்ரிஃபிகேஷன், அதான் யூஸ் பண்ணுறாங்க. டிஃபரன்ஷியல் சென்ட்ரிஃபிகேஷன் என்ன? வெரி லோ ஸ்பீடில் கண்டினியூவாக சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது அதனுடைய டென்சிட்டி அல்லது அதனுடைய மாஸ், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இதெல்லாம் பொறுத்து, அதனுடைய சைஸ் இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொன்றா அந்த சென்ட்ரிஃபியூகல் டியூப் கீழே தனியாக வரிசையாக லேயராக செட்டில் ஆகும். அதனால் தனித்தனியாக டோட்டலாக எந்த வேஸ்ட்டும் இல்லாமல் பிரித்து எடுத்துட முடியும். அதுக்காகத்தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் டிஃபரன்ஷியல் சென்ட்ரிஃபிகேஷன் இஸ் தி மெக்கானிக்கல் செப்பரேஷன். அப்போ தான் எதுவும் லூஸ் ஆகாது. ஆஃப் இண்டிவிஜுவல் சப்செல்லுலர் காம்போனன்ட்ஸ் from homogenate in centrifuge at low speed. Depending upon the size, specific gravity, mass, density, different organelles are separated, settled at the bottom of the centrifuge tube at different centrifugal speeds. வெவ்வேறு சென்ட்ரிஃபியூகல் ஸ்பீடுக்கு மாறுபட அது வெவ்வேறு இடத்துல வரிசையாக செட்டில் ஆகிட்டே வரும். அதனால தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த அல்ட்ரா சென்ட்ரிஃபியூஜ் 50,000லேருந்து 1 lakh RPM, அதாவது ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட், அந்த ஸ்பீடில் அது சுற்றும். யூஸ்ட் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் மைனூட் செல் ஆர்கனல்ஸ் அண்ட் கான்ஸ்டியூட்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் டிஃபரெண்ட் டென்சிட்டிஸ். வித்தியாசமான அடர்த்திகளை வைத்து அது செய்கிறாங்க. ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட்.
We'll go to next question. Nucleoproteins are synthesized. It is a protein. So protein synthesis நார்மலாக எங்கே நடக்கும்னு தெரியும். நியூக்ளியோபிளாசம், நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியோலஸ், சைட்டோபிளாசம். நார்மலாக புரோட்டீன் சிந்தசிஸ் சைட்டோபிளாசத்தில் நடக்கும். ஸோ வில் சி நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் ஆர் தி காஞ்சுகேட்டட் புரோட்டீன்ஸ். காஞ்சுகேட்டட் புரோட்டீன் என்ன? புரோட்டீன்ஸ் நார்மலாக கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் சேர்ந்து புரோட்டீன்ஸ் இருக்கும். இந்த மாலிகூல் சேரும்போது புரோட்டீனாக மாறுது, செயின்ஸாக ஃபார்ம் ஆகுது. இதை தவிர எக்ஸ்ட்ராவாக லிப்பிட் சேர்ந்தால் லைப்போப்ரோட்டீன், பாஸ்பேட் சேர்ந்தால் பாஸ்போப்ரோட்டீன். இப்படி புரோட்டீனுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு குரூப் அதில் சேர்றதுனால அதுக்கு பேர் காஞ்சுகேட்டட் புரோட்டீன். These include ribonucleoproteins and occur in ribosomes. Deoxyribonucleoproteins occur in chromosomes. இங்கே நியூக்ளியோப்ரோட்டீன்ஸை பற்றி கேட்குறாங்க. ஸோ ரிபோசோம்ஸ்லாம் ரிபோநியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஆனால் டிஆக்சிரிபோநியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் குரோமோசோமில் இருக்குது. ஆனால் கொஸ்டின் என்ன? நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ். அப்போ நியூக்ளியோப்ரோட்டீன்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுது? சைட்டோபிளாசம். தட் இஸ் தி மீனிங் ஆஃப் இட். So next question, so answer D is correct, cytoplasm is correct. Acetobularia used in Hammerling's nucleocytoplasmatic experiment. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அகைன் திருப்பி வந்திருக்குது, திருப்பி பார்க்கலாம். அசிட்டோபுலாரியாங்கிற காளான் செடியை ஹாமர்லிங்கிற சயின்டிஸ்ட் வந்து கிராஃப்டிங் மூலமாக ஒரு போர்ஷனை வெட்டி இன்னொரு போர்ஷன் கூட இனெக்ட் பண்ணி வளர்க்கும்போது வித்தியாசமான பல வித்தியாசங்களை கண்டுபிடிச்சார். காரணம் என்னென்னு சொன்னால், அஸ்டாபலோட கேரக்டர் என்னென்னா, அது ரூட் சைடில் அது நியூக்ளியஸ் இருக்கிறதுனால அதை டாப் படிங்க அதனுடைய கவர் மேலே இருக்கிற கொடைய மாதிரி இருக்கும், அம்பர்லா மாதிரி. அதை வெட்டினாலும் திருப்பி வளர்ந்துடும். ஏன்னா நியூக்ளியஸ் அங்கே இருக்குது, திருப்பி வளர்த்து விட்டுருது. ஸ்டெம்மை வெட்டினாலும் வளர்ந்துடும். அதனால் கிராஃப்டிங் பண்ணி பார்த்து அவர் இதை கண்டுபிடிச்சார். அந்த அஸ்டாபுலாரியா யூனிசெல்லுலர் ஃபங்கஸ், அடுத்து மல்டி செல்லுலர் ஃபங்கஸ், அடுத்து யூனிசெல்லுலர் யூனிநியூக்ளியேட் கிரீன் ஆல்கே. யூனிசெல்லுலர் தான், ஆனால் அது பெருசாக இருக்கும். இருக்கிறதுலே யூனிசெல்லுலரில் பெரிய லிவிங் திங் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காளான் தான். அதான் அஸ்டாபுலாரியா. யூனிசெல்லுலர் யூனிநியூக்ளியேட் சிங்கிள் நியூக்ளியஸ் இருக்கும். இது யூனிசெல்லுலர் மல்டி நியூக்ளியேட். இதில் எது கரெக்ட்? இதான் ஆன்சர். Acetobularia is the largest uninucleated green marine algae, popularly called as mermaid's wineglass umbrella plant. It has a cap, stalk and rhizide base, and nucleus is lie in the base, that is in the rhizide. அது வேர்ல லை ஆயிருக்கும். Danish biologist Hammerling by his grafting experiment involving the exchange of nucleus in the Acetobularia proved that role of nucleus in heredity, growth, differentiation and morphogenesis. ஹெரிடிட்னா பாரம்பரியமாக அதனுடைய குணாம்சங்களை கொண்டு போகிறது, growth அதனுடைய வளர்ச்சிக்கு காரணமாக அமைகிறது, டிஃபரன்சியேஷன் வெவ்வேறு விதமான பார்ட்டாக ஸ்டெம்மா அம்பர்லாவா இப்படியாக டிஃபரன்ஷியேட் ஆகிறதுக்கும் காரணம் நியூக்ளியஸ் தான். மார்ஃபோஜெனிசிஸ், மார்ஃபாலஜின்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். அதனுடைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகிறதுக்கும் அதுதான் காரணம். இதான் ஃபஸ்ட்டு ஒரு செல்லில் அந்த நியூக்ளியஸில் தான் இதற்கான அம்சங்கள் பூரா அடங்கியிருக்கு. குரோமோசோம்ஸுங்கிற பேர் அவர் சொல்லலை, நியூக்ளியஸ்குள்ளே அடங்கியிருக்கு. இந்த கிராஃப்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவர் ப்ரூவ் பண்ணார். ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். சி என்ன? இட் இஸ் அ யூனிசெல்லுலர் uninucleated green algae. So we'll go to next question. So over it is. Next session we will see students. Thank you.